இதுவரை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி கேட்பீங்க. எஸ், பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். வெல்கம் பேக் கைஸ். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி நம்ம எப்படி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனில் டோட்டலி 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் எல்லோரும் உங்களோட ஸ்கின் என்ன டைப்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லோரும் என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு கெஸ் பண்ணணும். ஸோ டோட்டலி 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த 5 ஸ்கின் டைப்ஸில் உங்களோட ஸ்கின் என்ன டைப்புங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே எங்கேயும் போகாமல் ரூம் டெம்பரேச்சரில் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 1 or 2 hours உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணி பார்க்கும்போது நம்பர் 1 ஆயிலி ஸ்கின். ஃபேஸை டச் பண்ணி பார்க்குறப்போ சம் ஏரியாவில் ஆயிலி அண்ட் சம் ஏரியா க்ளோவாக ஃபீல் ஆச்சுன்னா ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின். நம்பர் 2 ட்ரை ஸ்கின். ஃபேஸில் ரொம்ப ஹார்டாக ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி அண்ட் பேட்சாக ஒயிட் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின். நம்பர் 3 காம்பினேஷன் ஸ்கின். உங்கள் ஃபேஸில் வந்து இந்த T-zone ஏரியாவில் ஆயிலியாகவும் அண்ட் உங்கள் சீக்ஸில் வந்து ட்ரையாகவும் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின். நம்பர் 4 சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எவ்ரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் ஆகும், இல்லைனா இச்சிங் ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கின் டைப் சென்சிட்டிவ் ஸ்கின். ஃபைனலி நம்பர் 5 நார்மல் ஸ்கின். உங்களோட ஸ்கின் பிரைட்டராகவும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஃபீல் ஆச்சுன்னா உங்களோட ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின். ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள் ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுற இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இவ்வளோ நேரம் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரு சார்ட் மாதிரி ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு. ஓகே அசிக், என்னோட ஸ்கின் டைப் என்னென்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கேட்பீங்க. டெய்லி நம்ம பிஸி ஷெடியூலில் நம்ம ஃபேஸ் ரொம்பவே பொல்யூட்டட் அண்ட் டேன் ஆகிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ண கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 minute வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் வாஷ் பண்ணுங்கள் அண்ட் ஜென்டலாக ஃபேஸில் இந்த மாதிரி கிளாத் வச்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2 மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எப்போ ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலி ஸ்டெப் நம்பர் 3 சன்ஸ்க்ரீன். இந்த 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலும் ஃபைனலாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் SPF 50 அப்படிங்கிறத பார்த்து பை பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு 98% வர சன்ரைஸ்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கைஸ், வீடியோ எண்ட்க்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸை மறக்காமல் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.